இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற டாலஸ்ட் பில்டிங் என்னென்ன, அதாவது உயரமான பில்டிங் என்னென்ன, அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் தினேஷ் சுந்தர். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்கிற அந்த பில்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் பீஜிங்கில் இருக்கிற சிட்டிக் டவர். இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 528 மீட்டர். இது வந்து 2018 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கோட டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் வந்துட்டு ஒயின் ஊற்றி குடிக்கிறதுக்காக ஜன் ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனை பேஸாக வச்சு தான் இந்த பில்டிங்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டிக் டவரை அவங்க பாரம்பரியத்தையும் அவங்க மாடர்ன் டெக்னாலஜியும் மிங்கிள் பண்ணுற ஒரு சிம்பிளாக தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 32,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் தியான்ஜின் ஏரியாவில் இருக்கிற தியான்ஜின் சிடிஎஃப் ஃபினான்ஸ் சென்டர். இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 530 மீட்டர்ஸ். இதை வந்து 2019 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கில் நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஹெவியாக காத்தடிச்சாலோ சூறாவளியோ நில அதிர்வோ அதாவது எர்த்குவேக் ஏதாவது வந்தால் கூட தாங்கிக்கிற அளவுக்கு இந்த பில்டிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் வந்துட்டு இந்த தியான்ஜின் டவரை அவங்களோட இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பொருளாதார வளர்ச்சி அதாவது எக்கனாமிக் குரோத்தை குறிக்கிற ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே சைனாவில் குவாங்சூன்ற ஏரியாவில் இருக்கிற குவாங்சூ சிடிஎஃப் ஃபினான்ஸ் சென்டர். இதோட ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 530 மீட்டர் தான். இதை வந்து 2016 கட்டி முடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் எலவேட்டர்ஸ் அதாவது லிஃப்ட் வந்துட்டு இதில் பொருத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 21 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்பீடில் வந்துட்டு இது மூவ் ஆகிட்டு இருக்கான். சைனீஸ் வந்துட்டு இந்த பில்டிங்கையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூறாவளியோ எந்த ஒரு வெதரோ டெம்பரேச்சரோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இதோட எக்ஸ்டீரியர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12,500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல நியூயார்க்ல இருக்கிற ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டர். இது வந்து 2014 கட்டி முடிச்சிருக்காங்க. இதோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 541.3 மீட்டர்ஸ், அதாவது 1776 அடி. அது ஏன் இந்த 1766 நம்பர்ஸ் தானே யோசிக்கிறீங்க? அது ஏன்னா அமெரிக்கா சுதந்திரம் வாங்கின இயர் பார்த்தீங்கன்னா 1776. ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ்ல அவங்க கட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அட்டாக்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரைபுட் பண்ற விதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 32,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற அந்த 6th டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்கிற லாட்டே வேர்ல்டு டவர். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 555 மீட்டர். இது வந்து 2016 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டவர்ல இருக்க டாப் ஃப்ளோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பிரிட்ஜும் அதுல இருக்கிற ஃப்ளோர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியிலே பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்க காலுக்கு கீழே அந்த சிட்டியே தெரியும். ஆக்சுவலா அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கப்பயே சவுத் கொரியன் மிலிட்டரி வந்துட்டு இதை அப்போஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பில்டிங் இவ்வளோ ஹைட்டா கட்டுறதுனால அங்க இருக்கிற ஏர் டிராபிக் ரேடார்ஸை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும், இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ நீங்க இவ்வளோ ஹைட்டு கட்டக்கூடாதுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. தென் அவங்களே அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் சிஸ்டமா அப்டேட் பண்ணி இந்த ப்ராப்ளம் அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 28,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனால ஜென்சன்ல இருக்கிற அந்த பிங்கன் ஃபினான்ஸ் சென்டர் தான். இதோட ஹைட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 599 மீட்டர்ஸ். இது வந்து 2017 கட்டி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பில்டிங் வந்துட்டு 560 மீட்டர் கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த பில்டிங்க்கு மேல இன்னொரு கோபுரம் வரதா வந்துட்டு பிளான் இருந்துச்சு. பட் பக்கத்துலயே ஏர்போர்ட் இருந்தனால ஒரு ஹைட்டுக்கு மேல அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணா போற வர ஃபிளைட்ஸ் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த நம்பர்ஸோடய ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜென்சன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சூறாவளி நிறைய வரும். அதனாலேயே மாடர்ன் டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12,500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியால மெக்கால இருக்கிற அப்ரஜ் அல் பெய்ட்ன்ற கிளாக் டவர் தான். இதோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 601 மீட்டர்ஸ். இதை வந்து 2012 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அப்ரஜ் அல் பெய்ட்ன்ற கிளாக் டவர்ல இருக்க கிளாக் வந்துட்டு எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் நீங்க தள்ளி இருந்து பார்த்தா கூட அந்த கிளாக் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கிளாக்கோட டயாமீட்டர் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 மீட்டர்ஸ்க்கு கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $15 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது 1,25,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே இதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பில்டிங். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனால ஷாங்காயில இருக்கிற ஷாங்காய் பில்டிங். இதோட ஹைட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 632 மீட்டர்ஸ். இதை 2015 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டவர்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர்ஸ் அதாவது லிஃப்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20.5 மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ல இந்த லிஃப்ட் வந்து பயணிக்குதான். இந்த பில்டிங்கை லைட்டா ட்விஸ்ட்
ட்விஸ்ட் ஆன மாதிரி கட்டியிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காத்தடிச்சாலோ சூறாவளியே வந்தால் கூட இந்த பில்டிங் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க அந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியால கோலாலம்பூர்ல இருக்கிற மெர்டெக்கா 118 டவர் தான். இதோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 678.9 மீட்டர்ஸ். இது வந்து 2023 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்ல மொத்தம் 118 ஃப்ளோர்ஸ் இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெர்டெக்கா 118 நேம் வச்சிருக்காங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம். அண்ட் உலகத்தோட நம்பர் 1 டாலஸ்ட் பில்டிங், அதாவது உயரமான பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாயில இருக்கிற பர்ஜ் கலிஃபா. இதோட ஹைட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 828 மீட்டர்ஸ். இது வந்து எவ்வளவு உயரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஈஃபில் டவர்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று மேல ஒன்று வச்சாதான் இந்த ஹைட்டை நம்ம மேட்ச் பண்ண முடியும். அப்பனா இது எவ்வளவு உயரமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த பர்ஜ் கலிஃபா பில்டிங்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்னோகாலிஸ்ன்ற ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்களாம். இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஐஎன்ஆர்ல பார்த்தீங்கன்னா 12,500 கோடி. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம கண்டென்ட்ஸ்ல ஏதோ ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸோட ப்ரொஃபைல்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.